பர்ஃபெக்டான சோல்மேட்டை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப தெளிவாக சிம்பிளாக பார்க்க போகிறோம். இதை மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும், உங்களுடைய சோல்மேட் ஈஸியாக உங்ககிட்ட அட்ராக்ட் ஆவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட லைஃபோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நான் போகிறேன். அதுக்காக உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸுங்க சார். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா 25K ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. ஓகே, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக நம்ம ஒரு ஃப்ரீ கோர்சஸ் நம்ம லான்ச் பண்ணுறோம். 7 days ஃப்ரீ கோர்ஸ் நம்ம லான்ச் பண்ணுறோம். என்னுடைய நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி அந்த ஃப்ரீ கோர்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஃப்ரீ கோர்ஸ் 3 இருக்கும், அந்த ஃப்ரீ கோர்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் அது போக இன்னொரு ஸ்பெஷலான ஒரு ஆஃபர், பிரம்ம முகூர்த்தம் லைவ் கிளாஸ் நம்ம 12ஆம் தேதி கண்டக்ட் பண்ண போகிறோம். அதில் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர், என்னோட நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நிறையா பேர் ரீசன்ட் டேஸில் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டினை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பர்சன் ரிட்டன் என்கிட்ட வருவாங்களா, அவங்க எனக்கு பேசுவாங்களா, அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்களா. இவ்வளோ நாள் நல்லா போய்கிட்டு இருந்தது. ஒரு 2 மாதம் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்போ பழைய மாதிரி நாங்கள் பேசுகிறது இல்லை அவங்க என்னை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு திரும்ப அந்த அட்டாச்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எனக்கு ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்களை பார்த்துக்கிட்டாதான், நீங்கள் உங்கள் மேலே செல்ஃப் லவ் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்தாதான் சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களை பிடிக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எமோஷ்னலாக வீக்காக இருக்கீங்க. ஓகே, நம்ம எல்லாருமே இந்த இடத்துல இருக்கோன்னா கண்டிப்பாக நமக்கு இன்னொருத்தவங்களுடைய ஒரு ஹெல்ப் தேவை, ஒரு சப்போர்ட் தேவை. அது எமோஷ்னலாக இருக்கட்டும், இல்லை ஃபிசிக்கலாக இருக்கட்டும், இல்லை மெட்டீரியலைஸ்டாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் ஃபினான்ஷியல், கண்டிப்பாக நமக்கு இன்னொருத்தவங்களோட சப்போர்ட் தேவை. ஆனால் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. யாராக வேணா இருக்கலாம். பேரண்ட்ஸையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, உங்களோட பார்ட்னரையும் நீங்கள் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ அது நீங்கள் கமிட்டட் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போனாலும் சரி, இல்லை இன்னும் போகாமல் இருந்தாலும் சரி, இன்னொருத்தவங்களை நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அப்போது அந்த இடத்துல நீங்கள் எமோஷ்னலாக மென்டலி வீக் ஆயிடுவீங்க. அப்போ பிரபஞ்சம் ஒன்றே ஒன்று தான் பார்க்கும். என்ன பார்க்கும் அப்படின்னா உங்களுடைய வைப்ரேஷன். நீங்கள் எந்த மாதிரி உணர்வுகளை இருக்கீங்களோ அதை மட்டும்தான் பிரபஞ்சம் எப்பயுமே பார்க்குமே தவிர உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத பிரபஞ்சம் பார்க்கதாப்போ. ரீசெண்டாக என்கிட்ட சில பேர் கேட்குறாங்க, அவங்க கண்டிப்பாக வருவாங்களா, வேறு யாரையும் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, அவங்க இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஓகே, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன், எனக்கு புரியுது. உலகத்துலேயே மிகப்பெரிய ஒரு வலி என்ன அப்படின்னா அந்த பிரேக்கப். அந்த வலி தான் ரொம்ப ரொம்ப பெயினாக இருக்கும். ஸோ அதை தாண்டி எதுலேருந்து வேணாலும் வெளியே வந்துடலாம். பட் இதுலேருந்து வெளியே வர நமக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதுக்கு நிறையா விஷயங்கள், தெளிவு, தைரியம் அப்படின்னு நிறையா விஷயங்கள் நமக்கு தேவைப்படும். அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது நடக்காமல் நம்ம பார்த்துக்கணும். ஏன் அதுக்குள்ளே என்ட்ராக எதுக்கு அவ்வளோ பெயினை, எதுக்கு அவ்வளோ சஃபரிங்கை நம்ம அனுபவிக்கணும்? அப்போ அது நடக்காமல் நம்ம தடுத்துக்கலாம். எப்பயுமே ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் அதை க்யூர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் நடக்காமல் நம்ம சேஃபாக நம்ம தப்பிச்சுக்கிட்டா, அப்போ இந்த இடத்துல நீங்கள் உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஸோ வேறு யாருக்கும் அந்த எமோஷ்னலாக டிபெண்ட் பண்ணி இல்லாமல், அவங்க பேசினா தான் நான் ஹாப்பியாக இருப்பேன், அவங்க இருந்தால் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் ஹாப்பியாக இருக்க ஆரம்பிக்கணும். அப்போது இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு ஒரு ஃபியர் வருது. அப்போ அவங்க வராமல் போயிட்டா என்ன பண்ணுறது? அப்போது இந்த மனசு தான் இடையில உங்களை பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்களோட மேனிஃபெஸ்டேஷன், அந்த பர்சன் உங்களுக்கு கிடைக்காம, இல்லை கரெக்டான பர்சன் உங்களுக்கு கிடைக்காம, அந்த ஒரு பயம்தான் உங்களை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த பயத்தை என்னைக்கு நீங்கள் உடச்சி வெளியே உங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை, நான் ஹாப்பியாக இருக்கனே, அவங்க இருந்தாலும் ஹாப்பி, இல்லைனாலும் ஹாப்பி, அவங்க பேசினாலும் ஹாப்பி, பேசலைனாலும் ஹாப்பி அப்படின்னு ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் உங்கள்கிட்ட மெசேஜ் பண்ணுவாங்க, அந்த பர்சன் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, அந்த பர்சன் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க டெக்ஸ்ட் பண்ணாலும் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க, பண்ணலைனாலும் ஹாப்பியாக இருப்பீங்க. அவங்க வந்தாலும் நீங்கள் ஹாப்பி, அவங்க வரலைனாலும் ஹாப்பி. அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க. அப்போ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இது ப்ளஸ் தான். ஆனால் நம்ம அந்த ஸ்டேட்டுக்கு போகும்போது அவங்க பேசலைன்னா என்ன பண்ணுறதுன்னு அந்த ஒரு பயம், ஸ்டில் அந்த அட்டாச்மெண்ட்லேயே இருக்கீங்க. அப்போ பிரபஞ்சம் உங்ககிட்டேருந்து என்ன கவனிக்கும்? ஓ, இவங்க அவங்களே டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்கள பெரிய ஆளாக பார்க்குறாங்க, இவங்கள விட இவங்களுக்கு அவங்க தான் முக்கியம் போல் அப்படின்ட்டு அந்த பர்சனை உங்களுக்கு லைஃப்பில் கொடுக்கவே கொடுக்காது. அப்போ நீங்கள் ஐயோ அவங்க கிடைக்காம போயிடுவாங்களோ நீங்கள் பயப்படுறீங்களா? பயந்துட்டு இதை பண்ணாமல் இருக்கீங்களா? அதனால தான் அவங்க கிடைக்காம போகிறாங்க. அதனால தான் இன்னும் லேட் ஆகுது. அவங்க நினைப்பாவே இருக்கே. ஸோ அவங்கள பற்றின தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கே. ஸோ அவங்க ஃபோட்டோவை நான் பார்த்து ரொம்ப நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு இன்னும் நிறையா பேர் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க.
இதெல்லாம் நீங்கள் பண்ண தான், இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லதுன்னு நினச்சி பண்ணுறீங்க, ஒரு ஆறுதலாக இருக்குன்னு நீங்கள் நினச்சி பண்ணுறீங்க. ஆனால் இதெல்லாம் நீங்கள் பண்ண தான் அவங்க உங்களை விட்டு இன்னும் தூரமாக போவாங்க. இப்போ தொடர்ந்து அவங்களோட ஃபோட்டோ, அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்களா பண்ணலையா, என்ன எனர்ஜி இருக்கும், என்ன வைப்ரேஷன் இருக்கும், லேக், அதாவது இன்னும் எனக்கு அவங்க கிடைக்கல, எனக்கு லவ் பத்தலை அப்படின்ற வைப்ரேஷன் தான் பிரபஞ்சத்துக்கு கொடுக்குறீங்க. பிரபஞ்சம் ஒன்றே தான் கவனிக்கும். இப்போ கூட நம்ம காமெடி சீரீஸ் மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தெரியாதவங்களுக்கு கூட இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி நம்ம பல விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம். அதில் கூட எல்லாருமே நீங்கள் இப்படி போடுறது வந்து ரொம்ப புரியுது. அதில் ரீசெண்டாக நம்ம லாஸ்ட்டாக போட்டிருக்க ஒரு ஷார்ட்ஸ் என்னென்னா, பிரபஞ்சம் என்ன பார்க்கணும், ஒருத்தவங்க ரொம்ப கவலையாக இருக்காங்க, ரொம்ப கவலையாக இருக்கிறத பார்த்து பிரபஞ்சம் என்ன நினைக்குதுன்னா, என்ன இவங்க எப்போ பார் கவலையவே நினச்சிக்கிட்டு இருக்காங்களே, அப்போ கவலை தான் இவங்களுக்கு பிடிக்குது போல், அப்போ அந்த கவலையை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுப்போம் அப்படின்னு பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா, அந்த கவலையை இன்னும் அதிகமாக அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுது. உடனே ஹாப்பினஸ் வந்து ஹாப்பினஸ் ஏன் போகலை அப்படின்னா, ஹாப்பினஸை பற்றி அவங்க நினைக்கவே இல்லை. நான் ஹாப்பியாக இருக்கேன், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அவங்க நினைக்காதனால பிரபஞ்சம் என்ன பண்ணுது, அவன் உன்னை பற்றி நினைக்கல, நீ ஏன் அங்கே போகாத அப்படின்னு அவங்கள தடுத்துருது. ஸோ இது வந்து காமெடியாக நம்ம சொல்லும் போது தான் நிறையா பேருக்கு ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அதுதான் 100% உண்மை. பிரபஞ்சம் உங்களுடைய வைப்ரேஷனை தான் புரிஞ்சுக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, கவலை என்னன்னா கவலையாக இருக்கே, அப்படி இருக்கேன்னு அந்த கவலையை பற்றியே நினச்சி அந்த கவலையான வைப்ரேஷனை உள்ளுக்குள்ளே நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா, பிரபஞ்சம் திரும்ப 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 அந்த கவலையான விஷயத்தை தான் உங்களுக்கு கொடுக்கும். அதே இது நான் ஹாப்பியாக இருக்கேன், நான் ஜாலியாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், ஒருவேளை அப்படி இல்லைன்னா கூட நான் அப்படி இருக்கேன்ற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுறீங்கன்னா என்னாகும், பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை, அந்த ஹாப்பினஸை எல்லாத்தையுமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிக்கும். இதுதான் ரூல்ஸ். இந்த ரூல்ஸை நம்ம மறந்துட்டு, உலகத்தில் ஒரு ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸை நம்ம மறந்துட்டு வேறு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்களே ஒரு வீடியோ கேம் விளாட்றீங்க அப்படின்னா, அதில் ஒரு ரூல்ஸ் படி விளாண்டாதான் உங்களால் அதில் வின் பண்ண முடியும். இல்லை எனக்கு அது சரி வரல அப்படின்னு மற்றவங்களாம் அப்படி தான் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு நீங்களும் மற்றவங்கள பார்த்து ப்ளே பண்ணிங்கன்னா அந்த ரூல்ஸே மாறிடுது. அப்போ அதில் உங்களால் வின் பண்ண முடியாது. அதே தான் இங்கே வெளியே நடக்கலை, நான் எப்படி ஹாப்பியாக இருக்கிறது, அவ்வளோதான் ரூல்ஸ். நம்மக்கிட்ட போய் பிரபஞ்சத்திட்ட சண்டை போட முடியாது. வெளியே நமக்கு அது நடக்கலைன்னா உள் உலகம் தான் வெளி உலகத்தை கிரியேட் பண்ணுது. பிரபஞ்சம் தெளிவாக ரூல்ஸ் வந்துச்சு, இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்கே, இருந்தாலும் எனக்கு கவலையாக இருக்கே அப்படின்னு நம்ம வெளி உலகத்தை பார்த்தே வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா ரூல்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலை. அப்போ கரெக்டாக இன்னர் வேர்ல்டு வெளியே எப்படி இருந்தாலும் இன்னர் வேர்ல்டில் ஹாப்பியாக இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக அவுட்டர் வேர்ல்டை க்ரியேட் பண்ண போகுது. அப்போ அவங்க உங்ககிட்ட பேசினாலும் சரி, உங்ககிட்ட பேசலைனாலும் சரி, பிளாக் பண்ணாலும் என்ன பண்ணாலும் ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கு அவங்க வேணும், கிடைக்கணும், இல்லை ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கணும்னா வேறு ஆப்ஷன் இல்லை, இது நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இது பயமாக இருக்கும், இது ரொம்ப அட்டாச்சாக இருக்கனால ரொம்ப பயமாக இருக்கும், ஆனால் இது ஒர்த். இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் 100% ஹேப்பன் ஆகும். கரெக்டான பர்சன் கரெக்டான டைமில் வருவாங்க. அவங்க தான் கரெக்டான பர்சன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வருவாங்க. இந்த மாதிரி நம்மளோட சேனல்லே நிறைய பேருக்கு நடந்திருக்கு. நீங்களே அதை பாருங்கள். கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் தான் என்னோட லைஃபோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நான் போகிறேன். அதுக்காக உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸுங்க சார். ஸோ அதே மாதிரி நம்ம இன்ட்ரோலையும் உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்போம், இப்போ எக்ஸ்ட்ரோலையும் உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்போம். ஸோ இவங்க லெட் கோ பண்ணிட்டாங்க. அந்த பர்சன் இல்லைனாலும் நான் ஹாப்பியாக இருக்க போகிறேன் அப்படின்னு ஒரு லெட் கோ பண்ணிட்டனால ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸ் கரெக்டான பர்சன் அப்படின்றனால அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆகும். ஸோ மிஸ் பண்ணாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். ஒரு வீடியோஸும் உங்களோட லைஃப்பை வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். மேனிஃபெஸ்டேஷன் நிறையா வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்குவீங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பை. இந்த மாதிரி ஹாரி பாட்டர்லாம் நம்ம பார்க்கும்போது, நிறைய மூவிஸ் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி மேஜிக்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட லைஃப்பையும் சேஞ்ச் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஆனால் ரியாலிட்டி வந்ததுக்கப்புறம் அது எதுவுமே உண்மை இல்லை, இதுதான் ரியாலிட்டி, கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்மளோட லைஃப்பை லிவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அந்த மேஜிக்கை ரியாலிட்டியில் யூஸ் பண்ணி நம்மளால் நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு யூனிவர்ஸே நமக்கு கொடுத்த ஒரு டைம் தான் பிரம்ம முகூர்த்தம். மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோ. அந்த டைமில் நீ மேனிஃபெஸ்ட் பண்ணால் உனக்கு உடனே நடக்கும். ஏன்னா அந்த டைமில் நம்மளோட பிரெயின் வேவ், காஸ்மிக் எனர்ஜி, பிளானட் அலைன்மெண்ட், இந்த மாதிரி நிறையா விஷயம் அந்த குறிப்பிட்ட டைமில் இருக்குது. அது என்ன டைம், அதில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, என்னென்ன பண்ணணும், எப்போ பண்ணணும், எப்படி இந்த உடம்பை ரெடி பண்ணணும், எப்படி இந்த மனசை ரெடி பண்ணணும், எப்படி எனர்ஜியை ரெடி பண்ணணும், அது எல்லாத்தையுமே 7 நாள் லைவ் கிளாஸில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். மிஸ் பண்ணாமல் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இதில் வந்து ஜாயின் பண்ணி அவங்க லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ரிசல்ட்டை நீங்களே பாருங்கள்.
ஹாய், திஸ் இஸ் நவீன். ஸ்பிரிச்சுவல் ஹோம் தமிழ் வந்து எனக்கு லைஃப்பில் எப்படி என்ட்ரு ஆனாங்கன்னா இன்ஸ்டாகிராம் மூலிமா என்ட்ரு ஆனாங்க. என் லைஃப்பில் வந்து மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஆகிருக்கு. இது இப்படிங்கிறது மட்டும் சொல்ல முடியாது. என்னோட இன்னர் வேர்ல்டு டோட்டலாக முன்னாடி கோவம் வரும். பிஸ்னஸில் வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். டவுன் வரும்போது நம்ம வந்துட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம். அப்ஸ் வரும்போது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கணுங்கிற தாட் ஆகட்டும், ஒரு அமைதியான நிலையாகட்டும், இது எல்லாமே வந்துட்டு சாரோட கிளாஸ் மூலிமா வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சு. எல்லா விஷயத்துக்குமே ஒரு புரிதலும், ஒரு கிளாரிட்டியோ, ஒரு தெளிவோ, ஒரு சிந்தனையோ அவர் கொடுத்து என்னையும் என்ன சார்ந்து இருக்கிறவங்களையும் நேர்மையடைய வச்சிருக்காரு. ஒரு ஸ்டெப் மேலே கொண்டு போய் வச்சிருக்காரு. நவடேஸ் பிஸ்னஸ் இஸ் குட் பி வெரி குட், சூப்பராக இருக்குது. இது எல்லாமே டெலிகேஷன் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் ஹோம்ஸ் தமிழ் வருண் சார் தான் போய் சேரும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் ஹெல்ப். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி உங்களோட லைஃப்பையும் நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களா? ஏன் வெயிட் பண்ணுறீங்க? ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, ப்ரோக்ராமில் மீட் பண்ணலாம். அண்ட் டேட் எப்போ கிளாஸ்ன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்க்யூ.